செகண்ட் ப்ரமோ வந்தாச்சு. விஜய் சபரிக்கும் பாருக்கும் எகெயின் பயங்கர சண்டை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரியோட பாட்டில்ஸை வந்து பாரு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ நல்லா இருந்த பாட்டிலில் வந்து தூக்கி போட்டால் அதில் கீரல் வரதான் செய்யும், நீங்கள் தூக்கி போட்டதில் தான் கீரல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாரு. அதுக்கு பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கீரல் இருந்தனால தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேத்துக்கும் சண்டை வருது. கடைசி வந்து சபரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இருக்கிற பாட்டில் எடுத்து கிராக் பண்ணி நீங்கள் கீழே போடுவீங்க, நாங்கள் வந்து கியூசின்னு உட்காந்துட்ருக்கணுமான்னு ஒரு மேனரிசமோடு சொல்கிறாரு. அவர் இந்த மேனரிசம் எல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி, கெமி, கனி 3 பேர் சேர்ந்து வெளியில் வராங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து சொல்கிறாரு, என் பாட்டிலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கீழே போடுங்கன்னு சொல்லி திவாகர்கிட்ட பேசுகிறாரு. இந்த கியூசியாக கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டால் திவாகர் வந்து எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் சொல்வேன் பார்வதியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இவங்க வந்து அட்லீஸ்ட் அவர் ரொம்ப பயாஸ்டாக இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவரோட கியூசி ஒர்க்கை பண்ணுறாரு, மற்றபடிலாம் அவர் வேண்டாத்தனம் பண்ணுறாரு. ஆனால் கியூசி ஒர்க்கை அவர் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாரு. பார்வதி வந்து ரொம்பவே பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு அவங்க ஒரு பிளான் பண்ணி அதை தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது நேற்று வரைக்கும் ரம்யாஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ரம்யாஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரம்யாஜு வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அவள் லாஸ்ட் மினிட்ல தராமல் போனாலும் போயிடுவா அப்படின்னு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரம்யாஜு ஏற்கனவே அந்த பிளானில் தான் இருக்காங்க. பட் அதை பாரு வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட்னால அவங்க அதை சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் ட்ராமா நடக்க போகுதோ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலை. ஆரம்பித்த உடனே இந்த சண்டைகள்லாம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், சபரி பக்கம் நியாயமா, பாரு பக்கம் நியாயமானு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.